नाम शिवामरा सदा शिवाय नमः शिव शिव ரெண்டு தடவை போடுங்க ரெண்டு கையிலையும் தேய்ங்க சிவ 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 முதல் 3 விரல் சிவாய நம்ம நெத்தியில போடுங்க கையில சிவாய நம சிவாய நம சிவாய நம கையில 3 இடத்துல போடுங்க இந்த கையில நோன்னு போடுங்க மார்பிள போடுங்க சிவாய நம 2 கையில போடுங்க அப்படி போடுங்க இதுல 3 போடுங்க இதுல 1 போட்டு விடுங்க பாருங்க வயிற்றுல சிவாய நம வயிற்றுல போடுங்க சிவாய நம பாருங்க தோள்பட்டையில சிவாய நம கழுத்துல ஓம் நமச்சிவாயா 2 கை கையில முக்கிய கழுவிடுங்க ஹரி पवित्रं भावना संजा सोन्दं मनोहरम आयुष्मत्यं प्रतिमुञ्जसर्ग्यं दीर्घायुष्मस्तु காலு கீழே போடுங்க தர்பாசனம் காலுக்கு அடியில் ஒட்டி போட்டுக்கிட்டுங்க ரைட் அப்படி வைங்க கை காணுங்க தர்பாந்தாரியமான விரட்டு பிடிச்சிக்கிடுங்க அப்படி இந்த விரட்டு அப்படி பிடிங்கப்பா வலது கையில் வாங்கி இடது கையில் வைங்க வலது கையில் வாங்குங்க இடது கையில் வைங்க இடது கையை மடக்கி வச்சுக்கிடுங்க இதை வலது கையில் வச்சுக்கிடுங்க அப்பாவுக்கு எத்தனாவது பிள்ளை நீங்கள் 2வது என்ன சமுதாயம் நீங்கள் பிள்ளம்பா சிவகோத்திரத்தில் அப்பாவுக்கு 2வது மகனாக பிறந்து 4ஆம் ஆண்டும் 3வது திதியுமாய பித்தூர் கர்மாவை குறுக்குத்துறைன்னு சொல்லக்கூடிய கிராமத்தில் புண்ணிய நதியான தாமிரபரணியினுடைய நதிக்கரையில் பித்திரு தீர்த்தம்னு விசேஷிக்கக்கூடிய இடத்துல பிராமணால வச்சு பித்திருக்கர்மா பண்ற செய்யக்கூடிய பூஜைகளில் வரக்கூடிய நிறை குறைகளை அப்பாவுடைய ஆத்மாவானது பொறுத்து இருக்கிற சந்ததி வருங்கால சந்ததி உற்றார் உறவினர் பூர்ண அறிவு நிறைந்த ஆரோக்கியம் சிறந்த கல்வி உயர்ந்த உத்தியோகம் உத்தம காலத்துல கல்யாண யோகம் வம்சவிருத்திக்கான புத்திர லாபம் குடும்ப ஒற்றுமை வாழ்நாள் முழுவதும் சேர்ந்து இருக்கக்கூடிய யோகம் அழியாத புகழ் குறையாத செல்வத்தோடு விளங்கணும் இருக்கிற வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய பொருளாதார முன்னேற்றத்தில் அப்பாவுடைய ஆசீர்வாதமும் பிதர்களான முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் பரிபூரணமாகவும் நிரந்தரமாகவும் இருக்கணும். கஷ்ட காலங்கள் வரும் பொழுதெல்லாம் காக்கும் தெய்வமாக தந்தையாரும் பித்தர்களான முன்னோர்களும் துணை நிற்கணும். சொன்ன விஷயத்த அப்பா ஒன்று கூடி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கணும். இப்போ நான் சொன்ன விஷயத்தெல்லாம் ஒன்று கூடி கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ணிக்கிடுங்க. சாமி நினச்சி கும்பிடுங்க. ஒன்று கூடி எல்லாரும் தான், எல்லாரும் தானே சாமி. பிள்ளையார் கூட்டிடுங்க. ஓம் ஓம் சுக்லாம் இங்கே பாருங்கப்பா. சுக்லாம் சுக்லாம் அம்பரதரம் விஷ்ணும் சசிவரணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் யாயேது சர்வ விக்ன உபசாந்தயே. 2 கையில் உள்ள பூயும் சேர்த்து கும்பிட்டு பண்ணி வைங்க. சொல்லுங்க. ஓம் 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 ஓம். இடது கை கீழே வலது கை மேலே பொத்தி வைங்க. அப்படிதான் கையை கிராஸாக வச்சுருக்கீங்க. வலது தொடையில் வச்சுக்குவோம்.
சொல்லுங்க. ஓம் ஓம் மம நம மம நம நம இல்ல மம நம நம மா ம மா மம நம நம கிடையாது மம நம உபாத்த ஓக சமஸ்த நமஸ்தே துரித சுந்த ஜகத்வாரா சௌத்வாரா ஸ்ரீ சுதி சித்தி விநாயக சித்தி விநாயக மூர்த்திகி மூர்த்திகி அனுகிரக அனுகிரக பிரசாதாது பிரசாதாது பார்வதி பார்வதி பரமேஸ்வர பரமேஸ்வர அனுகிரக அனுகிரக பிரசாதாது பிரசாதாது மம ஓம குலதேவதா. குலவ தேவா அப்பாவை குலதெய்வம் பேர சொல்லுங்க. தேவமுத்தையினர் எங்களுடைய எங்களுடைய குலதெய்வமான குலதெய்வமான பரிபூரண பரிபூர்ண அனுகிரக அனுகிரக பிரசாதாது பிரசாதாது ஏவங்குண தேவகுண விசேஷேன விசேஷன மார்கழி மாத மார்கழி மாத 14ஆம் திதி 14ஆம் திதி சதுர்த்தஸ்யாம் சதுர்த்தியா புண்ணிய திதௌ புண்ணியம் சிவயோக சிவயோக சிவகரண சிவகரண சுபயோக சிவயோக சுபகரண சிவகரண விஷ்ணு யோக விஷ்ணுயோக விஷ்ணுகரண விஷ்ணுகரண மம நம பிதா. இதா அப்பா பேரை 3 முறை சத்தமா சொல்லுங்க. பால்சாமி பிள்ளை 3 முறை சொல்லுங்க. பால்சாமி பிள்ளை பால்சாமி பிள்ளை சிவ சிவ கோத்திர சிவ உபவானாம் சிவவானம் 4ஆம் ஆண்டு 4ஆம் ஆண்டு 3ஆம் திதி 3ஆம் திதி திலதர்ப்பண சிவதர்ப்பண விசேஷ விசேஷ பிதுர்கர்ம சிவகர்ம பூஜார்த்த ஸ்ரீகாத்த மம பிதா நமப்பிதா புத்திராணாம் புத்தநாதம் துதிய துரிய புத்திரஸ்ய. கிருஷ்ணரிய உங்க பேர் சொல்லுங்க. எங்கள் பேர் குலசேகர் நாமதேவஸ்ய. நமதேசிய வீட்டம்மா பேர் சொல்லுங்க. ராமலட்சுமி சகபத்னி நாம் சகவித்னாம் சகித. கவித இவா யாரு உங்களுக்கு மருமானா மகன்களா? மகன்கள் மயங்க. மூத்த பையன் பேர் சொல்லுங்க. அமிர்தராஜ் 2ஆவது பையன் பேர் சொல்லுங்க. முருகன் அப்பா மருமகளா? மருமகள் பேர் இல்லை 3ஆவது பையன் மாரியப்பன் சொல்லுங்க. நீங்க மகளா? மருமகள். மருமகள் பேர் சொல்லுங்க. சத்யா சத்யா. இன்னொரு மயம் வரல அதான் வராத பையன் பேரை சொல்லுங்க. அது வராத முருகன். சரி, இந்த 2 குழந்தைகள் அதுக்கு 1 வயசு ஆயிட்டா குழந்தைக்கு? இல்லை 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 அதை விட்டுருங்க. அந்த குழந்தை பேரை சொல்லுங்க. ரச்சனா தர்ஷனா. சொல்லுங்க. பௌத்ர பவித்ர பௌத்ரி பவித்ரி பெந்து மித்ராதி இந்திராதி சகித சகித தாமிரபரணி நகரவர்ணி புண்ணிய நதி தீரே புண்ணிய நதி தீரே நதி தேரே பித்ருபூஜாம் திருமூசம் அத்ய அத்திய கரிஷே. கடைசிய கையில இருக்கிற பூ அப்பா பேரை 3 முறை சொல்லி தட்டுல போடுங்க. அப்படி பார்த்தீங்க 3 முறை சொல்லுங்க. பால்சாமி பிள்ளை பால்சாமி பிள்ளை. பால்சாமி பிள்ளை பூ மொத்தத்தையும் போடுங்க. 2ஆவதா கையில மடை கொடுத்துருக்கல தர்ப்ப புல்லு 2ஆவதா கொடுத்தது கையில எடுங்க. வலது கையில பிடிச்சிக்கிடுங்க. காசி வலது கையில பிடிங்க. காசி 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 காசி. காசி உள்ள வச்சிருக்கோம். தண்ணி வாங்கி கையை தொடச்சிக்கிடுங்க. சரி. அதாவது சிலருக்கு அம்மா சமஸ்கிருதம் வாயில வராது. அதிபதி ஸ்வரூபாய நமः. समस्त उपचारान् समर्पयामि. गंगे यमुने चैव गोदावरी नर्मदा सिन्धु कावेरी ताम्रवर्णीं जलेष्मिन् सन्निधिं गुरु ब्रह्मणाय नमः. सकलाराधने स्वच्छिदम्. ओम नमो गाधवते नमो गणपते नमो प्रमदपते नमः श्रीस्वलंबोराय एकदंडाय विघ्न विनाशने शिवसुदाय श्रीवरमूर्ते नमो नमः. महागणपते नमः. ओम नमो गाधवते नमो गणपते नमो प्रमदपते योगां पुष्पं वेदा पुष्पान् प्रजावान् भस्मान् भवति वेद उत्तमन्त्र पुष्पाञ्जलिं समर्पयामि. कर्पूरं धारयामि. தொட்டு விட்டுவோம். இருந்த இடத்துல இருந்தே கும்பிட்டுருங்கம்மா. அப்பா கும்பிட்டு கூட तृतीयै तिथियां पूजयामि. चतुर्थी तिथियां पूजयामि. पंचमी तिथियां पूजयामि. षष्ठी तिथियां पूजयामि. सप्तमी तिथियां पूजयामि. अष्टमी तिथियां पूजयामि. नवमी तिथियां पूजयामि. दशमी तिथियां पूजयामि. एकादशी तिथियां पूजयामि. द्वादशी तिथियां पूजयामि. त्रयोदशी तिथियां पूजयामि. चतुर्दशी तिथियां पूजयामि. पौर्णम्यां पुण्यतिथियां पूजयामि. अमावास्यां पुण्यतिथियां पूजयामि. सकल तिथि रूपस्य पितरु देवदायै नमो नमः. नमो नमः. नमो नमः. नमो नमः. नमो नमः. नमो. बाकी उள்ள பூ கும்பிட்டு மணிக்கு வைங்க கையில. எல்லாரும் பூ வாங்கிக்கணும். வருஷத்துல இறந்ததுடைய பாக்கி வருஷம் இருக்கும் பாருங்க. அந்த வருஷத்தை நம்ம வீட்டுல வந்து ஆத்மா
தெய்வமாக பிறந்து கழிச்சிடும். அதனாலதான் சின்ன குழந்தைகள் இறக்குறது, 2 வயசுல இறக்குறது, பிறந்த உடனே இறக்குறது, 3 மாதம் கழிச்சு இறக்குறது, 12 வயசுல இறக்குறது, கன்னியாக இருக்கும்போது இறக்குறது, மருந்து குடிச்சு சாகிறது, தற்கொலை பண்ணி சாகிறது, இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி இறக்குறது, இப்படி எல்லாம் நோய்வாய்ப்பட்டு இறக்குறது. இந்த அல்ப ஆயுசில் இறக்கக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாமே முன்ஜென்மத்தில் விட்டதனுடைய அந்த வருஷ காலம் இருக்கு இல்லையா, அந்த வருஷ காலத்தில் நம்ம வீட்டில் வந்து வாழ்ந்து தெய்வமாக இருந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிடும். அப்படி வரவாதான் கண்ணியும் பிரம்மச்சாரி. எங்க தங்கச்சி வீட்டுல அம்மா விளாண்டு இறந்து வச்சு, எங்க அம்மா குளிக்க போனது தவறி விழுந்துட்டாங்க. அப்போ அம்மா வந்து ஜலமரணம் அடைஞ்சிருக்காங்க. எங்க ஐயா காட்சி முன்னாடி போன இடத்துல ரத்தமா கைக்கு உடம்பு சரி, உடம்பு எதுக்கு வியாதி எதுவும் இருந்தா ஒன்றும் இல்லை, ரத்தப்பழம் வெடிச்சு வேற ஒன்றும் இல்லை. சொல்லுங்க. அப்பா வழி 3 தலைமுறை, அம்மா வழி 3 தலைமுறை, தலைமுறைக்கு முன்னோடிகள், காசி 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 காசி. இந்த இடது எந்த செயல் வைங்க. அப்பா கையை எடுக்கூடாது, இடது அப்படியே தான் இருக்கும். அப்பா அப்பா பால்ராஜ் பிள்ளை, பால்சாமி பிள்ளை கைக்கு உள்ளோடி கொண்டாங்க, கைக்கு உள்ளோடி கொண்டாங்கண்ணே. இங்கே வைங்க. அமிர்த பிண்டம் சமர்ப்பயாமி, சமர்ப்பவாதி. அப்பா வழி தாத்தா பாட்டி, இங்கே வைங்க. அப்பா வழி 2ஆம் தாத்தா பாட்டி, அப்பா வழி 2ஆம் தாத்தா பாட்டி, இங்கே வைங்க. அம்மா அமிர்தம் இங்க வைங்க. அம்மா வழி தாத்தா பாட்டி, உள்ளோடி கொண்டாங்க. அம்மா வழி 2ஆம் தாத்தா பாட்டி, அம்மா வழி 2ஆம் தாத்தா பாட்டி, அப்பா அம்மா வழி உடன் பிறந்து இறந்த சொந்த பந்தங்கள். இங்க வைங்க. மனைவியின் தாய் தந்தையர் வழி 3 தலைமுறை, தலைமுறைக்கு முன்னோடிகள். இங்க வைங்க. நித்திய குடும்ப சம்ரக்ஷண தேவதையாக பார்வதி சுரூபானாம் இளைய சகோதரி ராணி. நம்ம அங்க இருந்தே கும்பிட்டு இருக்கோம். கை வாங்கிக்கணும், மஞ்சள்ல வைங்க. அப்படி உள்ளோடு கைக்கு உள்ளோடு கொண்டு வந்து மஞ்சள்ல வைங்க. பொதுப்பிண்டம் தாய் தந்தையரின் வம்சாவளிகளிலும் மனைவியின் தாய் தந்தையரின் வம்சாவளிகளிலும் அனாதியான பிதர்களுக்கும் தந்தை பாக்கியம் இல்லாமல் இறந்த தம்பதிகளுக்கும் ஆபத்து காலத்தில் உதவிய பிதர்களுக்கும் ஏக அமிர்த ஞான யோக மோட்ச பிண்டம் பொதுப்பிண்டம் சமர்ப்பயாமி. முன்னாடி கொண்டு வைங்க. கை எடுத்துருக்கோம். எல்லா பிண்டத்திலையும் பொட்டு வைங்க, சந்தனம் பொட்டு வைங்க. உங்க மோதிரம் போட்டுக்கல அந்த விரல்ட்டு எடுக்கணும். நல்லா குளிர வைங்க. நல்ல வெயில காமிக்கணும், உடம்பு நல்லா சூடாகணும். இட்லி விட்டணுமா? இட்லி விட்டணுமா?
வெளியே வந்து